சரி விஷ்ணு பேசுகிறேன்டா. இயற்கை தண்ணி கொடுத்தார். தண்ணி எல்லாம் கிணறு பூரா பாழாக போச்சு. குளத்துக்காட்டுகளில் கிடக்கிற தண்ணி கூட கால்நடை கூட குடித்து அதுவும் மாண்டு போகுது. எல்லாமே கலப்படத்தில் விட்டு பாழாக்கிட்டான். இதுக்கு என்ன கணக்கு அப்படின்னா, கவர்மெண்ட் வேலைக்கிறவன் எப்படி போட்டிருக்கான், கிராம அதிகாரி உள்ளே இறங்கி பார்க்கணும். ஒன்று விவோ தாசில்தார் கிராம எல்லா அதிகாரியும் உள்ளே இறங்கி பார்க்கணும். பார்க்கல. அவன் ஆஃபீஸில் போட்டு காலை ரெண்டையும் பெண் ஆணுமாக நியமித்து வச்சுருக்கான். காலை ரெண்டையும் தோலை தூக்கி போட்டு நாக்கை போட்டு நக்குதான். என்ன அடுத்து காவல்துறை அதிகாரி பார்க்கணும். என்ன பண்ணுதான், ஏது பண்ணுதான், என்ன செய்தான். ஒரு இடம் ஒரு காவல்துறைக்கு ஒரு 30 பேர் போட்டு வச்சுருக்கான் ஒரு ஸ்டேஷனில். அப்போ இந்த 30-40 பேர் சுற்றி அந்த ரன்னிங்கில் அந்த இடத்த கவனமாக பார்க்க வேண்டாமா? கடவுள் போட்ட கடவுளுடைய குடும்பத்தார் கணக்கு போடுற கணக்கை எடுத்து கணக்கை பார்த்து அந்தந்த இடத்துகளில் எங்கே இருக்காங்க, என்ன செய்தான் அப்படின்னு பார்க்கணுமா வேண்டாமா? கவர்மெண்ட் யாரப்பா? கோபுர சின்னத்தை கையில் வச்சுட்டு போகிற காவல்துறை. அது யார்? மன்னர் ஆட்சியிலேருந்து இந்த கணக்கு அழிஞ்சிடக்கூடாதுன்னு கோபுரத்துக்கு கீழே சிவலிங்கத்துக்கு மேலே கோபுரத்தை நீ கையில் வச்சுட்டு போகிற. அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ உச்சியில் கடவுள் உச்சியில் உட்காந்துட்டார். குடும்பத்தோட உச்சியில் உட்காந்துருக்கார். பார்க்கலையா மானிட பிறவி? கடவுள் படைக்காரு. நல்லா தின்னு இயற்கை சாப்பிட்டு கழிச்சிட்டு உயிர் வாழ்ந்துட்டு போடான்னு தான் கடவுள் கொடுத்துருக்காரு. ஆனால் அநியாய சேட்டை அகம்பா சேட்டைக்கு கடவுள் கொடுக்கல. பிரியா இப்போ இந்த 76 வருஷம் கொடியை தூக்கினதுலேருந்து பூமியை பாழாக்கியிருக்கான். பூரா மரங்கள்லாம் ஏகப்பட்ட மரத்தை பூரா வெட்டிட்டான். அப்போ இதுக்கு என்ன காரணம்? கவர்மெண்ட் வேலைக்கிறவன் இந்த இடத்துக்கு சம்மந்தப்பட்ட அதிகாரி பூரா நல்லா பட்டு மெத்தையில் படுத்து அவன் பொண்டாட்டியோட நாக்கை உள்ளே விட்டு வெளியே விட்டு நக்கி அப்படி காலை ரெண்டே தோளில் தூக்கி போட்டு வெளியில் வரையில் வாரான். கவர்மெண்ட் சீப், கவர்மெண்ட் வண்டி, கவர்மெண்ட் கணக்கில் வாரான். என்னடா அர்த்தம்? இல்லை சுற்றி பாத்தியெல்லாம் பார்க்கலையாடா? பார்க்கல. கோர்ட்டில் பார்க்க முடியாது. கோர்ட்டார் ஆண் பெண்ணும் பார்க்க முடியாது. கோர்ட்டுக்கு நிலப்பரப்பை கொடுத்துருக்காரு. ஒரு நீதிமன்ற கோர்ட்டில் நிலப்பரப்பு எங்கே இருக்குது? அந்த கணக்கு ஓடினாலும் அந்த நிலப்பரப்பு உள்ள கணக்கு இப்போ தெற்குபாளையம் ராஜபாளையம் நீதிமன்றம் கோர்ட்டு எங்கே வரைக்கும் செக்ஷன் பிரிவில் பார்க்காங்களோ அந்த நிலப்பரப்பு பூரா கோர்ட்டுக்குள்ளே கண்ட்ரோல். அதுதான் கணக்கு கடவுள் கொடுத்துருக்காரு. சிலுவத்தூர் கண்ட்ரோல் தானிப்பாறை சதுரகிரி வரைக்கும் வரும். அந்த கண்ட்ரோல் கடவுள் கொடுத்துருக்காரு அந்த நிலப்பரப்பில். அப்போ அவன் என்ன செய்தான்னு பார்க்கணும். எல்லாமே அசிங்கத்தனம் பண்ணதான். மாதிரி மொதிச்சு போய் கிடக்கான். இங்கிட்டு கோடி வருமா, இங்கிட்டு கோடி வந்தால் நம்ம தூக்கி அடிக்கலாமா, இங்கிட்டு வந்தால் வீடு வாசலை கட்டலாமா? இதெல்லாம் ஒரு கண்ட்ரோல் இல்லாமல் போச்சு. அதிகாரி பூரா அப்படியே ரோரை ஓட்டி அப்படியே போகிறான். அதுக்கு தான் அதிகாரி பூரா மின்னல் வாட்டர் இல்லாமல் போக மாட்டான். அவனுக்கு தக்க தண்டனை சாப்பாட்டு உணவுலே பிடிக்காது. அடுத்தாப்புல நல்ல பொடி அரிசியாக வாங்கி வீட்டில் சமையல் பண்ணி அவன் பொண்டாட்டி மாதிரி சமைச்சு அப்படி வட்டு மெத்தையில் உட்காந்து அப்படி ஊட்டி விட்டு கவர்மெண்ட் வேலை பாடுறா. ஆணுக்கு பெண்ணும் இப்படி ஓடுது. அப்போ அதுக்கு நோய் எடுக்கார். என்ன ஏட்டு ஓலைச்சோல்ல கணக்கு இருக்குது. அழிச்சு வச்சுருப்பான் மானிடப்ப. குடுப்பு நல்லா வள்ளி எடுத்து விடுங்கிற கணக்கில் அவர் உட்காந்துருக்கார். எடுத்து விட்ருவார். அதே பார்த்துக்கோ. என்னடா இல்லை அதிகாரிலாம் என்னடா ஏற்கனவே உள்ள கணக்கு வந்துக்கிட்டே தான் இருக்குது. பார்க்கல. அதுதான் சொல்லுதான் இல்லை அக்கா இல்லைப்பா கைலாசத்துலேருந்து ஏதோ கணக்கு ஓடுது ஏதோ அப்படின்னு காலை ரெண்டே பிளந்து போகிறான். அப்போ கடவுளுக்கு மதிப்பு இல்லை. கடவுள் உட்காந்துருக்கார். கையெடுத்து கும்பிட்றதுக்கு வழி இல்லை. என்ன காரணம்? அவன் என்ன சொல்லுதான், நீதிமன்றம் கோர்ட்டில் எங்களுக்கு வழக்கறிஞர் இருக்காங்க, என்ன வந்தாலும் நாங்கள் பார்த்து சமாளிச்சுக்கிடுவோம். அந்த பேப்பரை அப்படி ஒரு கெட்டை அப்படி தூக்கி போட்டுருவோம். பல லட்சம் கோடியாக வச்சுருக்கிறோம். அப்படி ஒரு கெட்டை தூக்கி போட்டுருவோம். தண்டனை வாங்காமல் நாங்கள் போயிடுவோம் அப்படிங்க. அப்போ இது என்னப்பா அர்த்தம்ங்கிற கேள்வி நீதிபதிகிட்ட கேட்காரு. ஐயா கேள்வி கணக்கு கொடுக்கார். எப்படி? அப்போ பயம் இல்லாமல் போகிறான். அப்போ இராணுவ வானர படம் வந்தால் என்ன நடக்கும்? தப்பு செஞ்சவனை குண்டிலையும் புடுக்கலையும் சூடு வைப்பார். அதுதான் கணக்கு. முக்கால் சத்தியம்ப்பா.